உசிலம்பட்டி அருகே பிசிஆர் சட்டத்தின் கீழ் பொய் வழக்கு போட்டதைக் கண்டித்தும் அதனை திரும்பப் பெறக் கோரியும் கிராம மக்கள் சார்பில் டிஎஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே பொன்னமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கதிர்வேல் என்பவர் பிசிஆர் சட்டத்தின் கீழ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இக்கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது செக்கானூரணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் புகார் அளித்த நேரத்தில் இவர் குற்றம் சாட்டும் நபர்கள் இந்த பகுதியிலேயே இல்லை என்றும் அதற்கான ஆதாரம் உள்ளதாகவும் இதனால் பிசிஆர் சட்டத்தின் கீழ் போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்யக் கோரியும் பிசிஆர் சட்டத்தை தவறான வழியில் பயன்படுத்துவதைக் கண்டித்தும் அமைதியாக இருக்கும் கிராமத்தில் தேவையில்லாமல் சிலர் ஜாதி கலவரத்தை தூண்டுவதாகவும் கூறி தமிழ் தேசிய பார்வர்ட் பிளா கட்சித் தலைவரும் வழக்கறிஞருமான சங்கிலி தலைமையில் பொன்னமங்கலம் கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரனிடம் பிசிஆர் வழக்கை ரத்து செய்யக் கோரி மனு அளித்தனர். கிராமத்தில் ஒரே சமூகத்தினர் இருக்கிறார்கள். அந்த சமூகத்தினருடைய அவர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு நபர் திட்டமிட்டு அவர்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள், வெளியிருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆகிட்டு கொடுக்குறாங்க. பிசிஆர் சட்டத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் கொடுக்குற நபர் எத்தனை மணிக்கு சொல்கிறாரோ அத்தனை மணிக்கு அங்கே இல்லை. அதனுடைய ஆதாரங்கள் எல்லாமே இன்றைக்கி உசிலம்பட்டி டிஎஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். இப்படி தேவையில்லாத பொய் பிசிஆர் கொடுத்து இந்த மக்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும்னு சொல்லி அந்த பிசிஆர் கொடுக்கின்ற நபர் எஸ்சி சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்ற நபர் திட்டமிட்டு பணம் பறிக்கிற நோக்கத்தோடும் இந்த மக்களை எங்களோடு இருக்கிறவர்கள்லாம் பார்த்தேன்னு சொன்னால் பெண்கள் ஆண்களையும் கிட்டத்தட்ட 7 பேரை கொடுத்தாங்க. அப்புறம் 4 பேரை கொடுக்குறாங்க. படிக்கிற ஆளை கொடுத்து பணம் படிக்கிற நோக்கத்தோடு இந்த பகுதியில் தொடர்ச்சியாக உசிலம்பட்டி பகுதியில் இப்படி ஒரு நிலை இல்லாமல் இருந்ததை இப்போ புதிதாக சில நபர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பொன்னமங்கலம் கிராமம் என்பது நாங்கள்லாம் ஒரே பகுதியை சார்ந்த மக்கள், ஒரே சமூகத்தை சார்ந்த மக்கள். அந்த மக்களை பிளவுபடுத்த வேண்டிய நோக்கத்தோடு ஒரு நபர் பிசிஆர் சட்டத்தில் கொடுத்து இன்று அது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி நாங்களும் உசிலம்பட்டி டிஎஸ்பி அலுவலகத்தை ஊர் மக்களும் சேர்ந்து இந்த புகாரை நாங்கள் டிஎஸ்பி அலுவலகத்தில் கொடுத்திருக்கின்றோம். அவரும் முறையாக விசாரித்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை கூறியிருக்கிறார். அதனால் இன்று நாங்கள் போராட்டத்தை கைவிடுகின்றோம்.